வணக்கம் தமிழ் மக்களே. இது வந்து கேரளாவில் டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டீ பாருங்க, இப்படிதான் இருக்கு விளைஞ்சிருக்கும். இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த நம்ம மலைப்பகுதியில் இங்கே தான் இந்த மாதிரி கேரளாவில் தான் அதிகமாக டீ வந்து விளையக்கூடிய இடம். இந்த டீ இதை வந்து பறித்து டீ ஃபேக்ட்ரிக்கு போவோம். இந்த மொனை கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொழுந்து தான் பறிப்பாங்க. நான் பறிக்கிற மாதிரி பறிக்க மாட்டாங்க. இப்போ வந்து மிஷின் வந்துடுச்சு, மிஷினில் பறிப்பாங்க. இந்த மாதிரி இந்த கொழுந்தை தான் வந்து கட் பண்ணி இதை வந்து காய வைப்பாங்க. வெயிலில் இல்லை, நேரில் காய வைப்பாங்க. நேரில் காய வச்சு அதை வந்து திரும்பவும் வந்து ஃபேக்ட்ரிக்கு, பொடியாக்கிற ஃபேக்ட்ரிக்கு போவோம். பொடியாக்கிற ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே பொடி பண்ணி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஏவிடி சேல்ஸ் பண்ணுற இதுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டை வந்து நான் உங்களுக்கு முன்னால் போய்ட்டு காமிக்கிறேன். ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து இங்கே வந்து சேல்ஸுக்கு வர முடியுது. கம்பெனி டைரெக்டாக வந்து ஷோரூம்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி டீக்கு ஷோரூம் இதெல்லாம் வந்து கம்பெனியிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விற்பனைக்கூடம், இந்த விற்பனைக்கூடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குமுளியிலேருந்து பட்டுமலைக்கு வர ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்பாங்க. ரேட்டாக இருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரை கிலோ 120 ரூபாய். அரை கிலோ பாக்கெட்டு நம்ம வாங்கியிருக்கிறது 120 ரூபாய். ஆனால் இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 160 ரூபா. 160 ரூபா இருக்கக்கூடியது இங்கே வந்து வாங்கினீங்கன்னாக்கா 120. ஆக்சுவலாக வந்து 40 ரூபா மீதி. இங்கே வந்து வாங்குறதுனால 40 ரூபா உங்களுக்கு வந்து மீதி ஆகும். அதனால் இங்கேயே வந்து வாங்கிடுங்க, வேறு எங்கேயும் வாங்காதீங்க. அடுத்து நம்ம போய் டீ சாம்பிள் பிடிப்போம். கம்பெனியில் ஒரிஜினலாகவே கொடுப்பாங்க. இங்கே வந்து டீ வந்து 13 ரூபா. வடை எடுத்தீங்கன்னாலும் 13 ரூபா தானா. ஆனால் வந்தால் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி குடிச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. வேறு ஏதாவது இருக்குதா என்ன? நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் அங்கே சொல்கிறீங்களா? இல்லை அது